பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உடைய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம், சாந்த சுருவி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம், சாந்த சுருவி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கு குறைத்தென்னலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கு குறைத்தென்னலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உடைய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். One more song, Jacob, bro. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ பாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே
அது பயிரிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்காக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நிச்சயமா உங்க எல்லோரையும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் நிச்சயமா இந்த காலை ஆராதனைக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டு உங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட நம்ம மத்தியில நமக்கு தேவ செய்தியாளர் நம்முடைய சகோதரர் ஜோசப் அவர்கள் நமக்கு தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார். ஆவியின் மூலம் தேவன் நிச்சயமாக அவரை வல்லமையா பயன்படுத்தி நம்மளோடு கூட ஆண்டவர் அவர் மூலமா பேச இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம செய்த போறதுக்கு முன்னாடி கூட ஒரு வசனத்தோடு கூட நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 18வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை நாம் பார்ப்போம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. ஆமேன். உண்மையிலே இப்ப நம்ம சமீப காலமா இதைத்தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்மளை சுத்தி
எவ்வளவு மரண கட்டுக்கள், துர்ச்சன பிரவாகம் நம்ம சுத்தி இருக்கும் பொழுதும் கூட, ஆனா தேவன் என்னவா இருக்கிறார்? தேவன் நம்முடைய கண்மலையா இருக்கிறாரு, நம்மளுடைய கோட்டையா இருக்கிறாரு, நம்முடைய அரணுமா கேடகமா இருக்கிறார் அப்படின்ற வசனம் தெளிவா சொல்றது. அதனால நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கணும், தேவன் மேல அன்பா இருக்கணும், நாம் தேவனை துதிக்கணும் அப்படின்றதான் இங்க வசனம் தெளிவா சொல்கிறது. அதனால இந்த காலை வேளையில கூட நமக்கு எல்லா சிந்தனைகளையும் எல்லாத்தையும் பொறுமே வைத்து விட்டு இந்த ஆராதனையில முழு இருதயத்தோட முழு சிந்தனையோட நாம் தேவனுக்காக, தேவனுடைய ஆராதனைக்காக, தேவ செய்திக்காக நம் இருதயத்தை நாம் தயார்படுத்திக் கொண்டு இந்த செய்தியில நம்ம கலந்து கொள்வோம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியின் முடிவுல நிச்சயமா தேவன் நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட பேசுவார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்துல செய்திக்கு போவதற்கு முன்பாக கூட நாம் எல்லோருமே சிரம் தாழ்த்தி தேவனிடத்துல இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கூட நாம் ஆராதிக்கலாம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரே, அற்புதங்களின் தேவன், அடையாளங்களின் தேவன் சுவாமி, நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிற சுவாமி, எங்களுடைய கேடகமும் கண்மலையும் ரட்சிப்புமா இருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையோடு கர்த்தாவே உம்மை நோக்கி துதிக்கிறோம் சுவாமி. இந்த அற்புதமான நாள்ல உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க சுவாமி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த ஆராதனையில பங்கு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரோடு கூட இருங்க, அவங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். விசுவாசத்தை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. அநேக பிரச்சனைக்குள்ள, கவலைக்குள்ள, வேதனைக்குள்ள, கஷ்டத்திற்குள்ள இருந்தாலும் தேவரீர் நீர் அவர்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க. அவங்களுடைய கேடகமும் கண்களையும் ரட்சிப்புமா இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சுவாமி. இந்த ஆராதனை செய்தி மக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீரே உமது அடியானாகிய சகோதரி யோசேப்பை நீர் வல்லமையாய் பயன்படுத்தி உமது ஆவியானவர் மூலமாய் பேச போகிற கிருபைக்காக நன்றி சுவாமி. எங்களோடு நீர் பேச போகிற கிருபைக்காக நன்றி சுவாமி. அருமையான நாளை கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்களா, அதற்காக நன்றி சுவாமி. இந்த ஆராதனை பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மக்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையின் தொடக்கமும் முடிவும் பரிசுத்த காலத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. நீரே தாங்கி பலப்படுத்தும்படி தேவனுடைய ஆவியானவரும் உமது பிரசன்னமும் எங்களோடு கூட இருந்து பயனட்டும்படி கேட்டு எங்களுக்காக மரித்த இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். செய்திக்கு செல்வது முன்பாக கூட ஒரு பாடலோடு கூட நாம் இந்த செய்திக்கு செல்வோம். அற்புதர் அற்புதர் என்ற பாடலை கூட நாம் பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்ம சொல்ற போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்ம சொல்ற போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரிய அற்புதரே, உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு
அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரிப்பரனாலினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரிப்பரனாலினிலே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். Over to Jaykumar, bro. Amen. Let me share my screen. Yeah. Okay. சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சபையில இருந்து கோவிட், நம்ம அந்த கொரோனா டைம்ல, குவாரண்டைன் டைம்ல எந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து கொள்ளணும், அதனால நம்ம எப்படி நம்மளை சேஃப்டியா நம்ம இருக்கணும்னு சொல்லி சில நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். இந்த 2வது வேவ்ல எல்லாத்துக்குமே தெரியும், இந்த 2வது அலையின் மூலமாக நிறைய நம்ம உலகம் முழுசு ரொம்ப பயங்கரமான பாதிப்பு உள்ளாச்சு. முக்கியமா இந்தியால வந்து முடியாத அளவுக்கு பெட்டே இல்லாம, மெடிசனே கிடைக்காமலாம், ஆக்சிஜன் கிடைக்காம நிறைய பேர் நிறைய விதமா பரிதவித்ததை நம்ம கண்கூட நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பக்கத்துல இருந்தவங்க நிறைய பேர் கூட அந்த மாதிரியானதை நீங்க பார்த்துருப்பீங்க. எங்க அம்மாக்கு கூட நான் அதை கண்கூட பார்த்தேன், அவங்க பெட் கிடைக்காம. ஸோ நம்ம அதுல நம்ம சபையில இருந்து நமக்காக சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நிறைய கிட்டத்தட்ட 3,30,000 புது கேசஸ் வந்து ஒரு வாரத்திலேயே நிறைய பேர் இந்த 2வது அலையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 24 மணி நேரத்துல பார்த்தோம்னா 2000க்கு மேல மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம டெய்லி இந்த குறைஞ்சது எப்படியும் 1500 பேருக்கு மேல அந்த மாதிரி இறக்குறவங்க இருந்தது. இதெல்லாம் அது அவங்களை சரியா டிஸ்கிரிமினேஷன், அவங்கள பரியல் பண்றது கூட ரொம்ப ஒரு கஷ்டமானதா இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்க முடியும், எந்த மாதிரி நம்ம பாதுகாத்துக்க முடியும், நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னா வேக்சினேஷன் தான். ஸோ அந்த தடுப்பூசி போடுறது மூலமா நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ அதனால எல்லாரும் வந்து யாரெல்லாம் அந்த தடுப்பூசி போடலாம் அப்படின்னு கேட்டோம்னா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே இந்த தடுப்பூசி போடலாம். இது வந்து இது எப்பெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருமே நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஃப்ரீயாவே நம்ம நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிடைக்குது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் போடுறாங்க, சில கம்பெனிலையும் போடுறாங்க. நானே என் மனைவி கூட எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆனா முக்கியமா இதுல சொல்லும்போது பார்த்தா நம்ம அந்த ஒரு பிரெக்னண்டா இருக்கவங்க அவங்க வந்து கொஞ்சம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு எடுக்கிறது நல்லது.
ரொம்ப வயசானவங்க, ஏதாவது இந்த டயபெட்டிக், சுகர் பேஷண்ட்ஸ், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ், அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு எடுக்கிறது நல்லது. ஸோ குழந்தைங்க வந்து இப்போ வரையும் குழந்தைங்க எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால வந்து குழந்தைங்க யாரும் அவங்களுக்கு இந்த இப்போ தடுப்பூசி போடுறது இல்லை. மற்றபடி பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப சேஃபான வேக்சினேஷன் சொல்லி. அதனால கண்டிப்பா எல்லாரும் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க போடுறது நல்லது. நம்ம என்ன செய்யணும், வேக்சினேஷன் நம்ம தடுப்பூசி எடுத்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல தடுப்பூசி எங்க தடுப்பூசி போடுறோமோ அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. அந்த சமயத்துல நமக்கு ஏதாவது வித்தியாசமா அலர்ஜி வந்துச்சுன்னா உடனே நம்ம அந்த டாக்டரை அவங்கள கன்சல்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அதே மாதிரி 2வது டோஸ் எப்போ போடணும், 2வது இது வந்து ஒரு தடுப்பூசி மட்டும் கிடையாது. நார்மலா ஒவ்வொரு வித்தியாசமான நோய்க்கும் தடுப்பூசி எத்தனை டோஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 2 தடுப்பூசி போடணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது தடுப்பூசி எப்போ போடணும்னு நம்ம அங்க போடும்போதே அவங்க நமக்கு சொல்லுவாங்க எத்தனை நாள் கழிச்சு போடலாம். அது வந்து கோவாக்சின் இல்ல கோவிஷீல்டு இல்ல ஸ்புட்னிக், இந்த 3ல எது நம்ம போடுறோமோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 54 நாள், 84 நாள் இல்ல 6 வாரம், அதுக்கு அடுத்துதான் 2வது நம்ம தடுப்பூசி போடணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம அங்க போடும்போதே கேட்டுட்டு வந்துடுறது நல்லது. அதுக்கு நமக்கு மெசேஜ் வரும், நம்ம ஊசி அந்த தடுப்பூசி போட்டோடனே நமக்கு ஒரு மெசேஜ் கூட வரும். இது போடும்போது சில நேரம் மைனரா சின்ன சின்ன அரிப்பு இருக்கலாம், சின்ன காய்ச்சல் வரலாம், டயர்ட்னஸ் இருக்கும், தலைவலி இருக்கும். அதை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. அது வருது அப்படின்றக்காக, இந்த மாதிரிலாம் வருதுன்றதுக்காக நீங்க ஊசி போடுறதுக்கு முன்னாடியே எதையாவது பேராசிட்டமலோ இல்ல வேற ஏதாவது பெயின் கில்லரோ எடுக்கிறது தப்பு. அதுக்கப்புறம் ஊசி போட்ட பிறகு டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம போட்ட பிறகு என்ன வேக்சினேஷன் போட்ட பிறகு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதுக்கப்புறமும் நம்ம அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த டைம் அப்பயும் கூட கண்டிப்பா நான் ஊசி போட்டுட்டேன், நான் வந்து மாஸ்க் எல்லாம் போட மாட்டேன், நான் வந்து அப்பெல்லாம் இருக்க மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு போவேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊசி போட்டாலும் தடுப்பூசி போட்டாலும் என்ன பண்ணணும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சமூக இடைவெளி விட்டு மாஸ்க் போட்டு நம்ம அடிக்கடி கை கழுவுறது, இருமும் போது இல்ல தும்மும் போது நம்ம முகத்தை நம்ம கவர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அதனால எந்த சமயத்திலையும் டெய்லி முடிஞ்ச அளவு சன்லைட்ல கொஞ்ச நேரம் இருங்க, வாக்கிங் போங்க. ஸோ சரியா உடம்பு நீங்க சரியான விட்டமின் சி, சரியான ஆகாரத்தை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். இப்போ நம்ம ஜோசப் பிரதர் நமக்காக செய்தி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஜெயக்குமார் ப்ரோ. ரொம்ப நன்றி ஜெயக்குமார் ப்ரோ. நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கோவிடை பத்தி சொன்னீங்க. சகோதர சகோதரிகளே, நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கின்னு நம்ம வேற ஒருத்தர்களுக்கும் நம்ம வந்து பயன்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம தெரிவிக்கணுமா இருக்குது. நிறைய பேருக்கு வந்து சில அறிவிப்புகள் தெரியாம இருக்குது, எப்படியாக கையாளணும் அப்படின்னு. ஸோ அதனால சபையாக இது கொடுத்துருக்குறாங்க, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம வந்து இத தெரிஞ்சுக்கின்னு வேறொருத்தங்களுக்கும் நம்ம உதவியா இருக்கலாம். ஆமேன். இந்த நேரத்துல நம்ம மத்தியில ஜோசப் பிரதர், குமாரி சிஸ்டர் இருக்கிறாங்க. டெஃபினட்டா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம் இவர்கள். ஏனென்றால் அநேக வருஷமா இவங்க வந்து சபையில இருக்கிறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இதுல இருந்து நான் வந்து யங் கிறிஸ்டியன்ஸா இருக்கும்போது இவரை வந்து தொலை தூரத்துல இருந்து இவரை தெரியும். எனக்கு இவர் ரொம்ப ஃபேத்ஃபுல்லா டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாரு. எவ்ரி சண்டே லுக் ஃபார்வர்ட். அவர் தமிழ் கேட்கறதுக்கு நம்ம வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கோம். தமிழ்ல அவர் சொல்லுவாரு. அதான பிறகு நான் வந்து முழு நேர ஊழியமா சபைக்கு வந்த பிறகு கமனல்லி பானஸ்வாடின்ற ஒரு செக்டர்ல நான் ரொம்ப க்ளோஸா இவங்க கூட சேவை செய்திருந்தேன். அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு அவங்க வாழ்க்கையே ஒரு விட்னஸான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையா நான் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, ஜோசப் பிரதரை பார்க்கும் பொழுது அவரு வெறும் சபையில ஒண்டி ஒரு மூப்பர் இல்ல, அவங்க குடும்பத்துல கூட அவர் மூப்பரா இருக்கிறாரு. சிறு பிள்ளையில இருக்கும் பொழுது அவருக்கு பொறுப்பு, குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், அந்த மாதிரியான சுமைகள் அவர் வந்து சின்னதுலயே அவர் வந்து பார்த்திருக்கிறார்.
அதனால இப்போ சபைக்கு வரும்போது, சபையில ஒரு மூப்பர் ஆன பிறகு கூட அந்த பொறுப்பு தொடர்ந்துன்னு இருக்குது. அந்த பொறுப்புன்ற அந்த சுமைய எடுத்துக்கின்னு எங்கெங்க தேவைகள் இருக்குதோ, ஜோசப் பிரதர், குமாரி சிஸ்டர் இவங்க போய் அந்த அந்த சேவையை செய்து கடவுளுக்கு அநேக காரியங்களை செய்து இருக்கிறாங்க. சபையா டெஃபினட்டா அநேக பலனடைந்து கொண்டிருக்குது சபை. அதனால ஜோசப் பிரதர், குமாரி சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறோம். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு மக கூட இருக்கிறாங்க, சாரான்னுட்டு. அவங்கள கூட தேவனுடைய பயத்துல அவங்க சின்னத்துல இருந்து வளர்த்து இன்னைக்கு அவங்க ஸ்டூடெண்டா இருந்து கேம்பஸா இருந்து இன்னைக்கு ஒரு நிறுவனத்துல வேலை செய்து கொண்டிருக்காங்க. முழு குடும்பமே கடவுளுக்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. இந்த வேலையில அவங்க மூலியமா இன்னைக்கு ஜோசப் பிரதர் மூலியமா இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய செய்தியை நம்ம எல்லாருமே கேட்க போறோம். அதனால ஜோசப் பிரதர் அவங்க குடும்பத்தை வருக வருக என வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி ப்ரோ. சோ ஓவர் டு யூ. மிக்க நன்றி ஜேம்ஸ் பிரதர், உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனுக்காக மிக மிக நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சவுத் செக்டருக்கு இப்போ நான் போதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தலைவர்களுக்குமே மிக மிக நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யூஸ்வலா இங்கிலீஷ் ப்ரீச் பண்ணுவோம், டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ பார்க்கும் போது அழகா நம்ம தமிழ்ல பேச போறோம். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா சகோதர சகோதரிகளையும் பார்க்கறதுல மிக மிக எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜேம்ஸ் பிரசில்லா கட்டாயமா அவங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்ட இந்த ஒரு முழு நேர ஊழியம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க இப்ப சாதாரணமா நிறைய பேருக்கு முழு நேர ஊழியம் வரமாட்டாங்க. ஏன்னா இது சுலபமான காரியம் கிடையாது. பட் ஐ அப்ரிஷியேட் ஜேம்ஸ் பிரசில்லா. அவங்க 2 பேரும் அவங்க எங்க அனுப்புனாலும் தயாரா இருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணும் போது நான் புதிய இடத்துக்கு போகணும், அந்த கலாச்சாரம், அந்த இடத்த பத்தி கத்துக்கணும், அங்கிற சீஷர்களை பத்தி கத்துக்கணும், பழைய இடத்துலயே நான் செட்டில் ஆகக்கூடாது, ஒரு கம்ஃபர்டபுள் வாழ்க்கை வாழக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மை அவளுக்குள்ள இருக்கும்போது அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் ஜேம்ஸ் அண்ட் பிரிசில்லா ஃபார் டேக்கிங் a big responsibility in the church, full time ministry. சபைக்கு சார்பாக அவர்களை மிக மிக பாராட்டுகிறேன் மற்றும் எல்லா சீஷர்களையும் பாராட்டுறேன். ஸோ இந்த நேரத்தில் என்னையும் என் மனைவியும் நீங்கள் அழைத்தமைக்காக நன்றி. இந்த நேரத்தில் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபத்தோட இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். தலைவணங்கி ஜெபிக்கலாம். கருணை கடல் இறைவா, ஐயா, பாஷைகளை ஆண்டவர் நீர்தான் கொடுத்தீர். இந்த பாஷைகளின் மூலம் நாங்கள் உமை புரிந்து கொள்கிறோம். அதை நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயா, தோமா ஆண்டவரே உங்களுடைய சீஷர் இந்தியா நாட்டுக்கு வந்தார். அவர் மூலமாக ஆண்டவரே கிறிஸ்துவ மதம் பரவினது. அநேக சீஷர்கள் அவர் உருவாக்கினார். ஆண்டவரே அது மூலமாக இன்னைக்கு பார்க்கும்போது இந்திய நாட்டிலே அநேக பாஷைகளினாலே உங்களுடைய வார்த்தைகள் பிரசுரிக்கப்பட்டது. மட்டுமல்லாம கர்த்தாவே, அநேக பாஷையை தெரிந்தவர்கள் உங்களுடைய வசனங்களை படிக்கிறார்கள், உங்களுடைய வசனங்களை தெரிந்து கொடுக்கிறார்கள். இதை நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆண்டவரே, இதோ இந்த வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிலும் இந்த மீட்டிங்கை ஆசீர்வதிங்க. உம்முடைய வசனங்களை நாங்கள் படிக்கும் போதோ, நாங்கள் பேசும்போதோ, நாங்கள் கேட்கும் போதோ ஐயா, உடைய வல்லமையான பரிசுத்தாவி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். ஆண்டவரே, காலில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பிள்ளைகளையும் சுவாமி நீங்கள் முழுமையாக ஆசீர்வதிங்க. சப் செக்டர் முழுமையாக ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதோ இந்த சீஷர்கள் மூலமாக உடைய வார்த்தைகளை கேட்பதற்காக எல்லா உதவிகளையும் செய்வீராக. நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி. கொடான கூடிய நன்றிகளோடு சுவாமி இது ஆராதனை பாதத்துல வைத்திருக்கிறோம். சுவாமி நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா வல்லமையான இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். Amen, brothers and sisters. மறுபடியும் காலை வணக்கம். நான் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவசிக்கிறேன். கடவுளுக்கு கிருபையில நாம் அனைவரும் சுகமா, எந்தவித ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் விசுவசிக்கிறேன், நம்புறேன். கடந்த அநேக வாரங்களாக நாம் பார்த்தோம் பரிசுத்த ஆவியை பற்றி. நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக நம்மளை நடத்துகிறார் என்று பார்த்தோம்.
அது மிக மிக பிரயோஜனமா இருந்தது நம் அனைவருக்குமே, எனக்குமே சேர்த்து. ஆனால் இந்த வாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் ஒரு புதிய சீரீஸ். எப்படி பாடுகள், துன்பங்களை பற்றி நம்ம எப்படியான ஒரு சரியான கண்ணோட்டம், ஒரு சரியான ஒரு 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 நோக்கத்தை நம்ம பார்ப்பது. அது மாத்திரம் இல்லை, பாத்தீங்கன்னா இப்போ சரித்திரத்துல இல்லாத சில விஷயங்கள் நம்ம மத்தியில நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ கூட பிரதர் நமக்கு வந்து கோவிட பத்தி சொன்னாரு, எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னெல்லாம் கவர்மெண்ட் அவர்கள் சலுகைகள் வச்சிருக்கு, என்னெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்தோம். இந்த துன்பங்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அநேக கேள்விகள் உருவாயிருக்கு, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன கேள்விகள் அப்படின்னு சொன்னாங்க, கடவுள் இருக்காரா? Does God exist? அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நிறைய கேள்விகள், இப்படியான கேள்விகள். கடவுள் இருக்காரா? கடவுள் கண்ணு இருக்கா? ஏன் இந்த கேள்விகள்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நிறைய துன்பங்கள், நிறைய பாடுகள், தொந்தரவுகள் வந்து நம்ம உலகத்துல நம்ம ஜனங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து இப்படியெல்லாம் கேள்விகள் நம்ம மத்தியில உருவாகிறத நம்மளால பார்க்கலாம். அதுக்கு தான் இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு வேர் இஸ் காட் வென் வி சஃபர். நம்ம துன்பப்படும் போது கடவுள் எங்கே அப்படின்ற தலைப்புல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த நல்ல கடவுள் இப்படியான துன்பங்களை விடலாம் ஜனங்க மேல, இப்படியான வலியை ஜனங்களுக்கு கொடுக்கலாம். இப்படியான கடவுள், உண்மையான ஒரு நல்ல கடவுள், இவ்வளோ வாக்குத்தத்தங்களை வச்சிருக்காரு, வாக்குறுதிகளை வச்சிருக்காரு. இதுக்கு மீறி கடவுள் ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு சஃபர் கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி கொடுக்குறோமா? இந்த கேள்விக்குறியானது சில ஜனங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு நாத்திகர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்லலாம், கடவுள் இருக்காருன்னு சொல்லி. அவங்களுக்கு என்னன்னாக்கா, கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்களப்பா, நீ கடவுள் நல்ல கடவுள்னு சொல்றீங்க, நல்ல கடவுள் இருக்கும் போது ஏன் இப்படியான சஃபரிங், இப்படியான துன்பங்கள் இந்த உலகத்துல வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இந்த கேள்விக்குள்கள் வரும்போது கிறிஸ்துவர்கள் இதற்கான சரியான விடை, சரியான பதில்கள் கொடுக்காம இது கடந்து போயிட்டு இருக்காங்க. பட் இப்படியான கேள்விகள் சில டைம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய விசுவாசத்தை வந்துட்டு பாதிக்க வைக்குது. ஸ்பெஷலா பார்க்க போனா இப்போ வந்திருக்கிற இந்த கோவிட், இந்த கொரோனா வியாதி வந்துட்டு பார்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை நம்மை அஃபெக்ட் பண்ணும் போது இப்படியான கேள்விகள் வர்றதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த கேள்விகளுக்கான பதில் எங்கிட்ட இருக்கா? இல்லை. பட் இந்த கேள்விக்கான பதில் நம்மளும் மற்றவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். பட் நானும் வந்துட்டு இந்த கேள்விகளுக்கான பதில் கொடுக்கறதுக்காக நான் வரல. பட் ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், இப்படியான சூழ்நிலைகளை நாம கடக்கும் போது நம்முடைய தேவன் ஒரு அற்புதமான தேவனா இருக்கிறார். அவர் கிருபையும் ஆறுதலும் பலத்தை கொடுக்கிற தேவன். இப்படி கொடுக்கிறதுனால நாம இந்த பாடுகளை அனுபவித்து நாம கண்ணியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் மற்றும் நம்ம கடவுள் அழைத்த அந்த நோக்கத்தை வைத்து நாம் வாழ முடியும். அது என்னால அந்த பதில் என்னால கொடுக்க முடியும். சில நேரம் நினைக்கலாம், என்னுடைய முதல் குறிப்பு தான், God's silence doesn't mean his abundance, absence. கடவுளின் அமைதி அவர் இல்லாததை குறிக்காது. சம்டைம்ஸ் கடவுள் அமைதியாக இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. எஸ், அநேக தடவை கடவுள் அமைதியாக இருக்கிறார். நம்ம யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். யோபு எவ்வளவு துன்பப்படுறார், எவ்வளவு கஷ்டப்படுறார். யோபுக்கு இருந்த கேள்விக்குறி என்ன? ஏன் கடவுள் அமைதியா இருக்கிறார்? ஏன் கடவுள் பதில் அளிக்கிறார்? அப்படியான ஆனா நமக்கெல்லாம் தெரியும், எல்லா துன்பத்தை பார்க்கலும், எல்லாரும் அனுபவித்த துன்பத்தை பார்க்கலும்
நம் இயேசு அனுபவித்த துன்பங்கள் இருக்கே, அது எதுக்குமே ஈடாகாது. ஏன்னா இயேசு பட்ட துன்பங்கள் ஒரு எல்லா துன்பங்களுக்கும் மீறிய துன்பத்தை அவர் அனுபவித்தார். நம்ம அனைவருக்குமே அது தெரியும். அந்த துன்பங்களை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சீஷரா மாறணும். இன்னும் அவர் பட்ட அந்த வலியை தவிர வேற எந்த வலியும் இல்லை, எந்த துன்பத்திலும் இல்லை. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 3 பார்த்தீங்கன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. இப்படியான ஒரு துன்பம் இயேசு அனுபவித்திருக்கு. அசட்டை பண்ணப்பட்டவர். அவர் உண்மையான கடவுள். அவர் மனிதர்கள் மத்தியில அசட்டை பண்ணப்படுகிறார், மனுஷரால புறக்கணிக்கப்படுகிறார். ரிஜெக்ஷன். நீ தேவையில்லைப்பா, இந்த உலகத்துக்கு நீ தேவையில்லை, நீ செத்துப்போ. புறக்கணிக்கப்பட்டது. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவர் சொல்லிட்டு ஒரே டைம் அனுபவித்தர் அல்ல. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கிறோம். இங்க பாக்குறோம், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் இருந்தார். ஒரு கேலி செய்யறவர் தெருவில் போனா அவர் பைத்தியக்காரர் இருப்பான் தெரியுங்களா, அவனை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. அப்படியான ஒரு மனிதனை போல இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இவர் பட்ட துன்பங்கள் பாடுகளை தவிர வேற எந்த துன்பமும் அதற்கு மேல கிடையாது. அவர் பட்ட துன்பம். துன்பங்களை விட சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, கடவுளுடைய அமைதி இருக்கு தெரியுமா, நம்மள அநேகரை அதுதான் தொந்தரவு செய்யுது. இவ்வளவு துன்பங்கள் நடந்துக்கிறது, கடவுள் ஏன் அமைதியா இருக்கார் அப்படின்ற மாதிரி. நான் இவ்வளவு துன்பங்கள் இருக்கு, நான் பிரார்த்தனை பண்றேன், என் பிரார்த்தனைக்கு பதில் இல்லையே. உலகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கு, கடவுள் பார்க்காம இருக்காரா? மேபி கடவுள் நம்ம போதுமான அக்கறை நம்ம மேல காட்டல அப்படின்ற யோசனைகள் நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Do you feel this way? உங்களுக்கு இப்படியான யோசனைகள் இருக்கா? இப்ப நம்ம இயேசுக்கு மறுபடியும் வரும்போது, இயேசு இப்படியான நம்ம பார்த்தோம், எவ்வளவு 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 ஒரு கொடூரமான துன்பங்களை அனுபவிச்சிருக்கார். துன்பத்தை எல்லாம் கடக்கும்போது அவரோட கூட இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், தெய்வீக அமைதி. அவர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடிந்தது ஏன்னா அவர் தெய்வீக அமைதி அவருக்குள் நிலையா இருந்தது. அவர் சிலுவையில சுமந்து கொண்டு பாரமான சிலுவையில இருந்த போது கூட அவருக்கான அந்த தெய்வீக அமைதி இருக்கும்போது அவர் இதை கடந்து செல்ல முடிந்தது. நம்ம நினைக்கலாம், ப்ரோ ஆனா சிலுவையில அவர் இப்படியா ஜெபம் பண்ணாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என் கைவிடு. சங்கீதம் 22:1-2 பாத்தீங்கன்னா இயேசு கடைசியில இப்படியாக சொல்லுகிறார். அந்த சங்கீதமானது அந்த அந்த வசனங்கள் புதிய ஏற்பாடுல அந்த சிலுவையின் மேல் பேசப்படுகிற வசனங்கள், ஆண்டவர் பேசுகிற வசனங்கள் சங்கீத புத்தகத்துல அது எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் இப்படியா பேசப்படுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக்கினீர். என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இப்படியே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இப்படியாக அந்த வசனங்களை ஞாபகத்தை படுத்திக் கொள்கிறார். பட் சம்டைம்ஸ் நம்முடைய ஜெபங்கள் இப்படியாக இருக்கிறது, ஆண்டவரே நான் எவ்வளவு கத்துறேன் கூச்சல் போடுறேன், என்ன ஆண்டவரே என்ன பதிலே இல்லை அப்படின்ற ஒரு இது இருக்கா? பட் இயேசுவும் அந்த சூழ்நிலையை கடக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகள் கடக்கும் போது கூட
அவர் சொன்னது எல்லாமே அவர் நினைவு கூறுகிற அந்த வசனங்களை அவர் நினைவு கூறுகிறார். ஏனென்றால் தீர்க்கதரிசி சொன்னவைகள் அங்கு நிறைவேறப்படுகிறதுக்காக அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்குள் நிலையா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்குள் இருந்த தெய்வீக அமைதி அவருக்குள் நிலையா இருந்தது. அந்த தெய்வீக அமைதியில என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா வந்துட்டு, தன்னுடைய பிதாவானவர் எந்த காரணத்தை கொண்டும் அவரை கைவிட மாட்டார் என்ற ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா வந்து தேவனுடைய சித்தம் இயேசுவுக்கு தெளிவாக இருந்தது. அப்படி இருக்கும்போது தேவன் அவரை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற தெய்வீக அமைதி அவருக்குள் இருந்தது. அந்த அமைதினால அவர் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கட்டங்களை அவர் சந்திக்கிறார். அதுக்கு அவர் அதை பாஸ் பண்ணி போறார். தெய்வீக அமைதி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, இயேசு இந்த பூமியில வாழும்போது அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையை கடந்து சென்றாரோ, சீசர்களாகிய நாம் அப்படியே அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார், எப்படி அவர் அனுபவப்பட்டார், அந்த அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டு அந்த தெய்வீக அமைதியை நாம் கொண்டு செல்வதுதான் உண்மையான தெய்வீக அமைதி. பிலிப்பியர் இப்படியாக சொல்லப்படுகிறது. பால் பிலிப்பியருக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10-11 முடிய பார்த்தீர்களானால், இப்படி நான் அனைவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததற்கு தகுதியாகும்படிக்கும். பால் இங்க சொல்லப்பட்டது என்னன்னாக்கா, ஜீசஸ் சஃபரிங், அவரோட பாடுகளை தெரிஞ்சுக்கின்னு அந்த பாடுகளில ஐக்கியம் ஆகிறதுக்காக அறிகிறதுக்காகவும். ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர் என்று. பட் அவருடைய நம்பிக்கை என்னன்னா, அவர் பாடுகளை புரிந்து தெரிந்து கொள்ளு அவரும் அப்படியான அனுபவத்தை பெற்று எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரெழுப்பப்படப்பட்டேன், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பதற்கு தகுதியாகும்படியாக. சோ இந்த சஃபரிங் எல்லாம் நம்ம கூட இருக்கிறது என்னன்னாக்கா, நம்ம அந்த தெய்வீக அமைதியை கொண்டு இதை சந்திச்சு நம்ம நடக்கும்போது வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இயேசுவனுடைய பாடுகளில பங்குதாரர் ஆகிறோம், இயேசுவனுடைய பாடுகளை புரிஞ்சு கொள்கிறோம். அது மாத்திரம் இல்ல, பால் எப்படி நம்பிக்கையா இருந்தாரோ, எப்படியாக அவர் மறுபடியும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல அவரும் உயிர்த்தெழுதுக்காக தகுதி பெற்றதுக்காக அவர் எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தெய்வீக அமைதி என்பது அதுதான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சஃபரிங், அந்த துன்பங்களை புரிந்து கொண்டு இயேசு அதுல கனெக்ட் பண்ணி இயேசு கிட்ட இருந்து கத்துக்குன்னு அவருடைய பாடுகள் நிமித்தம் அது புரிஞ்சு கொண்டு முன்னாடி போறதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இந்த துன்பங்களை, இப்படியான துன்பங்களை பால் துன்பத்தை அனுபவிச்சாரா? எஸ், நிறைய துன்பங்களை அனுபவிச்சார். நமக்கு தெரியும் பால் எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவிச்சார். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானன் துன்பங்களை அனுபவிச்சு. எஸ், அவருடைய கழுத்தை கட் பண்ணாங்க, அதெல்லாம் முண்டமாக்கிட்டாங்க. அவர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு பிரிசன்ல போட்டாங்க, அவர் ஜெயில வச்சிருந்தாங்க. அவர் ஜெயில கஷ்டப்பட்டார். அவர் பாத்தீங்கன்னா அவர் மாத்திரம் கஷ்டப்பட்டாரா? அநேக கிறிஸ்துவர்கள் துன்பப்பட்டிருக்காங்க, உபத்திரவப்பட்டிருக்காங்க. நிறைய கிறிஸ்துவர்களை உயிரோடு சிங்கத்தின் வாயில விசிறடிச்சாங்க. நிறைய கிறிஸ்துவர்களை உயிரோடு கொளுத்தி எரித்தார்கள். இதெல்லாம் பாடுகள் அனுபவித்தார்கள். எஸ், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வெறும் துன்பம்னு சொல்லிட்டு நினைக்க முடியாது. எஸ், வாழ்க்கைன்றது நம்மளுக்கு சம்டைம் நன்மைகள் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அநேக நேரம் Sarah can change the screen, bro. Sorry. Still we are seeing the first slide. Okay. Sarah? Okay, that scripture you can share. Philippians 3 you can share. Thank you, Sarah. Thank you, bro. Can you see now, bro?
Still not visible, bro. So I think it's Okay. I think she stopped sharing. Maybe see how to Okay. share again. Can you see now, bro? Just see. கிறிஸ்துவர்கள் பாடுபட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வீக அமைதியை கொண்டுதான் இதெல்லாம் அவங்க கடக்க முடியுது. அது மாத்திரம் இல்ல, நான் சொன்ன வாழ்க்கைன்றது வந்துட்டு நன்மைகள் இருக்கு, சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு, நம்மளுடைய யூனோ ஃபேரா ட்ரீட் பண்ண, நம்மளை கவனித்து நம்மளை ட்ரீட் பண்றது கூட இருக்கு. அதே நேரத்துல வாழ்க்கையில வந்துட்டு துன்பங்களும் சர்ப்ரைஸ்னா தெரியும் இல்லைங்களா, நம்ம எதிர்பார்க்க முடியாத சில சம்பவங்கள், சில துன்பங்கள் நம்மளை சூழ்ந்து நம்மளை தாக்குறது, இது கூட இருக்கு. சம்டைம்ஸ் நம்மள சரியா நடத்தாதது ஜனங்கள், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வருது. இந்த ப்ராப்ளம் ஆஃப் சஃபரிங், அதாவது இந்த துன்பம் என்ற விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மள அதிகமாக ட்ரபிள் பண்ணுது, அதிகமாக தொந்தரவு கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, அது வந்து நம்மளுடைய விசுவாசத்தையும் வந்துட்டு அது அலைக்கழிக்கப்படுது. வந்துட்டு சில நேரங்களில் நம்ம வந்து டவுட் உருவாகிறதுக்காக நம்ம மைண்ட்ல வந்துட்டு இது வந்து பிரயோஜனமான கருவியா இருக்கு இந்த சஃபரிங், துன்பங்கள் என்ற விஷயம். ஆனா சில கேள்விகளுக்கு பதில்கள் இருக்கலாம், ஆனா அநேக கேள்விகளுக்கு பதில் இல்லை. அந்த பதிலுக்கு படியா இன்னும் கேள்விகளுக்கு மேல கேள்விகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நமக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில துன்பம் என்பது வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு விஷயம். துன்பம் நம்ம அனுபவிச்சிருந்தா நமக்கு தெரியும், அனுபவிச்சிருக்கோம் அநேக பேரு, ஆனா அது ரியல். சோ உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல கோல் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு, இப்படியான தொந்தரவுகள் துன்பங்கள் வரும்போது நாம தெய்வீகமாக நம்முடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை படி இந்த துன்பங்களை வச்சு அந்த நோட்டத்துல நம்ம பார்க்க வேண்டும். அது நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ நம்மளுக்கு உதவியா இருக்க போகுது துன்பங்கள் வரும்போது. பட் எப்போ இது நம்ம பார்க்காது போயிடுறோமோ, இதை தெய்வீகமா பார்க்காது போயிடுறோமோ, இது பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது வேதாகமத்தை ஒட்டி இந்த விஷயங்களை பார்க்காது போயிடுறோமோ, அது மிகவும் கஷ்டமாயிடுது நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்து வாழ்க்கையில். டூ கைண்ட்ஸ் ஆஃப் பெயின்ஸ், ரெண்டு விதமான வழிகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஒண்ணு சரீரபூர்வமான வழிகள், இரண்டாவது வந்து மன ரீதியான வழிகள் நமக்கு இருக்கு. எது ரொம்ப வேர்ஸ்டானது, எது ரொம்ப மோசமானதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் யங்கா இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா, எதுபா உடல் ரீதியான கஷ்டமா, வலியா, இல்ல மன ரீதியான வலியா அப்படின்னு சொல்லும் போது, யங் பீப்புளை போய் கேட்கும் போது, இல்லப்பா உடல் ரீதியான பாடுக்குதான் எனக்கு அதிகமா இருக்குன்னு. அதே கொஞ்சம் வயசானவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா, எந்த வலி உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, எனக்கு மன வலி தான் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வயசானவங்க. ஏன்னா அவங்க அனுபவித்தவர்கள் அவர்கள். சாகினால சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்ம இரண்டு விதமாக வலிகளை அனுபவிக்கும் போது கடவுள் அமைதியா இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது. இல்ல, நோ. கடவுள் அமைதி அவர் இல்லாததை குறிக்கார். கடவுளுடைய பிரசன்ஸ், கடவுள் இருக்கார். அதை தெய்வீகமா நம்ம பார்க்கிறது நம்மளுக்கு உதவியா இருக்கும் சகோதர சகோதரிகள். இரண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளே சில துன்பங்களை வர வச்சுக்கிறது. நம்முடைய சொந்த செயல்கள் மூலமா நம்ம ஏற்படும் துன்பங்களை நம்ம பார்க்கலாம். துன்பங்கள் இருக்கிறது உலகத்துல. இரண்டாவது வந்து நம்ம மூலமா வந்த சில துன்பங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னும் நமக்கு எல்லாம் தெரியும், கடவுள் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்திருக்காரு, சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு கடவுள். எதுக்கான சுதந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம சொந்தமா முடிவெடுக்கிறதுக்கும், சொந்தமா சூஸ் பண்றதுக்கும், செலக்ட் பண்றதுக்கும், சாய்ஸ்கள் எடுத்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு முழு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரங்களை நான் என் விருப்பத்தின்படி கடைபிடிக்கும் போது
நான் எடுத்துக்கொண்ட சாய்ஸும் நான் செலக்ட் பண்ண சில விஷயங்களும் அதை வெளிப்படையா எனக்கு சொல்லும் எப்படியான சாய்ஸ் நான் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில அப்படின்னு. நான் தவறான சாய்ஸ்களை பண்ணும்போது எனக்கு பாதிப்புகள் வருது. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த உடல் ரீதியான மற்றும் உணர்ச்சி ரீதியான பெரும்பாலான வலிகள் என்னால் ஏற்பட்டிருக்கு. சம்டைம்ஸ் என்னுடைய யோசனை நான் எப்படி சூஸ் பண்ண அப்படின்னால எனக்கு இருந்த நல்ல உறவுகள் பாழாக்கப்பட்டிருக்கிறது. நான் நேசிக்கும் நண்பர்கள், நான் செய்த காரியங்கள் என்ன ஆகுதுன்னா, நான் எடுத்துட்டு சாய்ஸ் பொறுத்து இருக்கு நான் எப்படியாக இதுல செயல்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இப்படியான வலிகள் வரும்போது நம்ம மத்தவங்களை பிளேம் பண்ண ட்ரை பண்றோம். உதாரணத்துக்கு நம்முடைய ப்ராப்ளம் வச்சு நம்ம முன்னோர்களை நம்ம பிளேம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். முன்னோர்களே அவர்கள் மேல் நம்ம என்ன பண்றோம்னா அவர்கள் மேல் குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். எனக்கு உதாரணம், நான் இளம் கிறிஸ்தனா இருக்கும்போது நான் ஃபைனான்ஸ்ல அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இல்லை. ஐ எம் வெரி பேட் அட் ஃபைனான்ஸ். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வர காசை எப்படி செலவு செய்யறதுன்னு தெரியாம, கணக்கு வைக்காம, கணக்கு பார்க்காம, பிளானிங் இல்லாம, பட்ஜெட் இல்லாம, சம்பளம் வாங்கும் போது அது எதுக்கு செலவு பண்றணும் அப்படின்னு தெரியாம, பணத்தை ஜோபில் வச்சுட்டு செலவு செய்துட்டு எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு தெரியாம கடைசியில உட்காந்து யோசிக்கும் போது எதுக்கு எது செலவு பண்ண, ஏன் காசு காலியாச்சு, இப்படியான ஞாபகங்கள். அந்த டிசிப்ளின் இல்லாதனால, அந்த ஒழுக்கம் இல்லாததுனால எனக்கு அநேக கஷ்டங்கள் வந்துச்சு வாழ்க்கை. ஈவன் கிறிஸ்துவ வாழ்க்கை நிறைய கஷ்டம் வந்துச்சு எனக்கு வாழ்க்கை. இந்த கஷ்டத்தினாலே என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, என் மனைவி, எனக்கு குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. தட் இஸ் பிகாஸ் நான் எடுத்துக்கின நான் செய்த சில செயல்கள், சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அது என்ன பாதிப்பு, என்னை துன்பத்துல போடுச்சு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைங்களை துன்பத்துல போடுச்சு. ஆனா இந்த கஷ்டமான காலத்துல, இந்த துன்பமான காலத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய பேரண்ட்ஸை நான் திட்டி இருக்கேன். எங்க அப்பா அம்மா இவ்வளவு பணம் வந்துச்சு, இதெல்லாம் வச்சு ஒழுங்கா வச்சு வாழ்ந்திருந்தாங்கன்னா நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், வீடு வாசல சொத்துன்னு பார்த்துருந்தாங்கன்னா ஏன் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் நான், இப்படி நான் திட்டிருக்கேன். எங்க தாத்தா அவங்கள திட்டிருக்கேன். ஒழுங்கா ஒரு வீடு இருந்துச்சு அல்சூர்ல லிடோ தியேட்டர் கிட்ட, அந்த வீடு ஒழுங்கா வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம். பட் ஆனா லேட்டர் ஸ்டேஜஸ் ஐ அண்டர்ஸ்டூட், இல்ல நான் தவறான பாதையில போயிட்டு இருக்கேன். இந்த கஷ்டத்தின் காரணம் எங்க அப்பாவோ என் தாத்தா கிடையாது. இந்த கஷ்டத்தின் காரணம், இந்த துன்பப்படுகிறது காரணம் நான். ஐ திங்க் நான் என்னுடைய வாழ்க்கை சரியான ரீதியில என்னுடைய பணத்தை செலவு பண்றதுல சரியான சாய்ஸ் பண்ணணும், சரியான பிளானிங் பண்ணணும், சரியான ஒழுக்கத்துல இருக்கணும் அப்படின்ற முடிவுகள் இருக்கும் போது எனக்கு உதவியா இருந்துச்சு. எப்போ நான் என்னை உணர்ந்தோம், எப்போ இந்த தொந்தரவுக்கெல்லாம் காரணம் நான் என்று நான் உணரும் நேரங்களில் கடவுள் எனக்கு தெளிவுபடுத்திருக்கார். ஓகே, திஸ் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள், இந்த உன்னுடைய பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த வாழ்க்கை உன்னுடைய இப்படி போயிட்டு இருக்கு, நீ இந்த பாதையில போனீங்கன்னா உங்க வாழ்க்கை பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப கூட நினைச்சு என் அப்பா அம்மா திட்டுந்த வருத்தப்படல. பட் அருவி நாம் இப்படியாக மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு கொடுக்கிறோமா வாழ்க்கையில? நமக்கு இருக்கிற பாடுகளும் துன்பங்களும் வைத்து மற்றவர்களை குறை சொல்லுகிறோம். இது நம்மால் வந்ததா என்று கவனிக்க வேண்டும். தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, இந்த துன்பங்கள் மற்றவர்களால வந்த துன்பங்கள், மற்றவர்களால் ஏற்படும் துன்பங்கள். இப்ப கேட்டீங்கன்னா, மத்தவங்களால உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துக்கிறா பிரதர் சிஸ்டர் அப்படின்னு கேட்டோம். ஆமா ப்ரோ, நிறைய கஷ்டப்பட்டுக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஸ், வாய்ப்புகள் அதிகம், மற்றவர்களால துன்பம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா மிக மிக துன்பத்தை அனுபவித்தது ஜனங்கள் ஏராளம். ஆக்சுவலி ஏராளமான ஜனங்க. 2 லீடர்ஸ்ங்க வந்தாங்க, ஹிட்லர் அண்ட் ஸ்டாலின் என்ற லீடர்ஸ், தலைவர்கள், உலகத்துல மிகப்பெரிய போற்றக்கூடிய தலைவர்கள் இவர்கள். ஹிட்லர் அண்ட் ஸ்டாலின். இவர்கள் வந்தபோது இவர்களுடைய சில
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம். அவங்க வந்து மார்க்சிசம் நாசிசம் என்ற ஐடியாலஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அவருடைய ராஜாங்கத்தை நடத்தினாங்க, அவங்களுடைய அரசாங்கத்தை நடத்தினாங்க. அந்த அரசாங்கத்தின் மூலமா நிறைய தொந்தரவுகள் வந்தது. வேர்ல்டு வார் நடந்தது, உலக போர் நடந்தது. உலக போர்ல பாத்தீங்கன்னா 200 மில்லியன் ஜனங்களுக்கு மேல ஜனங்க வந்து செத்து போயிருக்காங்க. இது எப்ப நடந்தது? லாஸ்ட் செஞ்சுரி, கடந்த நூற்றாண்டுல இதெல்லாம் நடந்தது. இது யாரால வந்தது? மற்றவர்களால் வந்தது. தீவிரவாதத்தை பத்தி யோசித்து பாருங்க. நம்மளுக்கு தெரியும் தீவிரவாதம் எவ்வளவு மோசமானது. அதுல நிறைய பேர் செத்துறாங்க, நல்லவங்களும் கெட்டவங்களும் எல்லாமே செத்துறாங்க அந்த தீவிரவாதத்தினால. அது மற்றவர்களால வந்தது. இது வந்து நம்மால வந்தது, ஹியூமன், அதாவது மனிதர்களால வந்ததுனால கடவுள் இதுன்னு வரல. இட்ஸ் நாட் காட். கடவுள் அது பண்ணல. மும்பை நகரத்துல வந்து தீவிரவாத பத்தி கூட தெரியும். அது மறக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய பேர் இறந்து போனாங்க. யூகேல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், சூசைட் பாம்பிங், மனித வெடிகுண்டுல எத்தனை பேர் செத்துருக்காங்க நமக்கு தெரியும். லண்டன்ல, ஸ்ரீலங்கால நடந்த கொடூரமான விஷயங்கள் நமக்கு தெரியும். எத்தனை கொடூரமான விஷயங்கள், தீவிரவாதங்கள் நடந்தது. எத்தனை பாம்புனால எத்தனை ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போயிடுறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்க செத்து போயிட்டாங்க. பாத்தீங்க, who has done all these things? மற்றவர்களாலும் மனிதர்களாலும் வந்துட்டு. அது மாத்திரமா நம்ம வந்து இந்த இயற்கை பாதிக்கப்பட்டதுனால வந்து பிரச்சனைகள். இயற்கையை தொந்தரவு பண்ணது யார்? கடவுள் கிடையாது, மனிதன். பொல்யூஷன், அதிகமான புகை, அது காரணமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயற்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடல்ல ஆயில் டேங்க்ஸுங்கோ, ஆயில் அந்த கம்பெனியில வந்துட்டு ஸ்பில் ஆகி, அதாவது லீக் ஆகி, அந்த கடல் தண்ணியில வந்துட்டு ஆயிலும் லீக் ஆகி நிறைய மீன்கள், ஜீவராசிகள் செத்து போறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய ஃபேக்டரி, இந்திய நாட்டுல இருக்கிற ஃபேக்டரிங்க கழிவு, அந்த கழிவு தண்ணீர் என்ன பண்றாங்க? ஆத்துல கடந்துடுறாங்க. அந்த தண்ணியை குடிச்சு அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாம நோய்களினால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. whose responsibility is this? It is not God. கடவுளுடைய பொறுப்பு கிடையாது, இது மனிதனுடைய பொறுப்பு. Even brothers and sisters, so these are problems, மத்தவங்களால கொண்டு வரப்பட்ட problems. சகோதர சகோதரி, what about us? நம்மை பற்றி என்ன? சம்டைம்ஸ் நம்ம ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகுது? நம்முடைய உடலுக்கு பிரச்சனை வருது. குடிக்கும் போது என்ன ஆகுது? நம்ம உடல் ரீதியாக பாதிக்கப்படும், உள்ள பிரச்சனைகள் வருது. லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, லிவர் ஃபெயிலியர் ஆகுது. இதெல்லாம் யார் செய்து கொள்வது? மனிதன் உள்ள போயிட்டு நாசம் படுத்துகிறாரா? நம்ம கடவுள் நம்முடைய சரீரத்தை நாசம் படுத்துகிறார்? இல்ல, நமக்கு நாமே நாம் நாசத்துக்கு கொண்டு செல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த தொந்தரவுகள்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன சில தொந்தரவுகள் மற்றவர்களாக உண்டானது. இட் இஸ் நாட் காட். கடவுளுக்காக, கடவுளால நடந்தப்படுது அல்ல. ஜாதி கலவரங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு ஜாதி கலவரங்கள் இருக்கு. நிறைய ஊர்ல, உலகத்துல, இந்திய நாட்டுல ஜாதி கலவரம் அதிகமா இருக்கு. இன்றைக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற எது விஷயம் போகவே இல்லை. எத்தனை கொடூரமான விஷயங்கள் நடக்குது. மனிதனை பார்க்க மாட்டான். ஜாதி அவனுக்கு முன்னாடி நிக்கப்படுது. அதுக்காக மனிதன் கொலை செய்யப்படுகிறான், மனிதன் துன்பப்படுத்தப்படுகிறான். சகோதர சகோதரி, அதனால இது கடவுளால் வந்ததல்ல, நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட சில விஷயங்கள். நான்காவது பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில கடவுள் மேல் நம்பிக்கை வளர்ப்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். 2 விஷயங்கள் கடவுள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று அமைதியாக இருப்பது, இரண்டாவது உருவாக்குறது. அனுமதி கொடு, நாட் அமைதி, அனுமதி. கடவுள் சில விஷயங்களை அனுமதிக்கிறார். ஆனால் இப்படியான விஷயங்கள் பார்த்தோம்ல, நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது
நம்ம சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் கடவுள் உருவாக்கல, இது மனிதன் செய்த செயல்கள். ஆனா கடவுள் பாத்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்றாரு, ஓகே அலோவ் பண்ணிடுறாரு. தட் இஸ் கால்ட் பர்மிஷன். கடவுள் வந்து என்ன பண்றாரு, பர்மிட் பண்ணிடுறாரு. ஓகே இது நடக்குது, இது மூலமா அது நான் வரதா பார்க்கலாம். ஆனால் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு. கடவுள் இதை செய்தார், இது கடவுள் வந்துட்டு நடக்கட்டும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. That's why I said அனுமதி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் பொறுப்பேற்றுக்க மாட்டார். மனிதன் ஏற்றுக்கொண்ட சாய்ஸுக்காக கடவுள் அதை பொறுப்பேற்றுக்க முடியாது. பஞ்சம் உண்டாவது, நாட்டுல பஞ்சம் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா நம்ம டீப் டவுன் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கிற அளவுக்கு இந்திய நாட்டுல எல்லாமே இருக்கு. இது ஏன் வந்து கஷ்டப்படுகிறவங்களும் தேவையா இருக்கிறவங்களும் துன்பப்படுகிறவங்களும் இது போய் சேர மாட்டேங்குது சரியா? ஏன்னா சரியான தலைமையாக்கம் இல்லாதனால, சரியான கவர்னன்ஸ் இருக்காதனால, கரப்ஷன் இருக்கிறதுனால. கரப்ஷன் தெரியும் இல்லைங்களா? நான் சொல்றது கரப்ஷன் 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 ஓகே, ஊழல் ப்ரோ, ஊழல். எஸ், தேங்க்யூ பிரதர். ஊழல் இருக்கிறதுனால இப்படியான யார் பாதிக்கப்படுது? ஜனங்க வந்து தேவைகள் இருக்கிற ஜனங்க வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய நாடு இஸ் நாட் டிஃபரன்ஸ். இந்திய நாட்டில் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும் ஜனங்க கஷ்டப்படும். இது பாத்தீங்கன்னா யார் பொறுப்பு? இது கம்ப்ளீட் ஹியூமன், மனிதனுடைய செல்ஃபிஷ்னஸ், தன்னுடைய தன்னலத்தினால மத்தவங்க பாதிக்கப்படுறத நம்மளால பார்க்கிறோம். பட் கடவுள் வந்து என்ன பண்றாரு, கடவுள் தெரியும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் வந்து இந்த 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 ஈவில் நடக்கிறதுக்காக என்ன பண்றாரு, அவர் அமைதியா இருக்கார். அது நடக்குது அந்த நேரத்தில். ஆனா அது அவர் உருவாக்கல, கடவுள் உருவாக்கல. அது வந்துட்டு அந்த ஈவில வந்துட்டு மனுஷன் பண்றதுக்கான சாய்ஸ் எடுத்துக்கிறான் அவருடைய வாழ்க்கையில. Amen brothers and sisters. இந்த விஷயங்களை நான் நம்பிக்கை வைக்கிறது கடவுள் மேல. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே, God is not done this. கடவுள் இந்த கொடூரமான விஷயங்களை செய்ய மாட்டார். ஆனால் மனிதனுடைய அவனுடைய சாய்ஸ், அவன் செய்த சாய்ஸ்ல நடக்கிற இந்த விஷயங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. Amen brothers and sisters. நம்மளுக்கு தெரியும் ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய நாடு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல தெரியும் இந்திய நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. இந்திய நாட்டுல நடந்த கஷ்டங்கள், கொடூரம் எல்லாத்தையுமே நம்ம அறிஞ்சு இருக்கிறோம். மேன்ஸ் சாய்ஸ், மேன்ஸ் லீடர்ஷிப், தலைமையாக்கம், இதெல்லாம் நடக்குது brothers and sisters. இப்படியான சூழ்நிலைகள் வரும்போது நாம பார்க்க வேண்டியது வந்து நம்முடைய நம்பிக்கையை கடவுள் மேல வைத்துக் கொள்வது, அந்த நம்பிக்கையில வளர்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23 இருந்து 25 முடிய வசனங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 18:23 அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துர்மார்க்கரோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 5 நீதிமான்களை பார்க்கலும் நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கையும் சமவாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். நீங்க பாக்குறோம் ஆபிரகாம் கடவுளை அணுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா வந்துட்டு சோதோம் குமரா இந்த பட்டணங்கள் பாத்தீங்கன்னா அதிக பாவங்களை கொண்டு இருந்தது.
அதிக பாவங்களை கொண்டு இருக்கிறதுனால கடவுள் அழிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானங்கள் வரும்போது அபிரஹாம் கடவுள்கிட்ட முறையிடுறார். ஆண்டவரே, நீங்க 50 பேர் ரைச்சஸா இருந்தா அந்த இடத்தை அழிச்சிருவீங்களா? இல்லை. 40 பேர் ஆண்டவரே? இல்லை. 10 பேர் நீதிமான்ல இருந்தா? இந்த வசனங்களை தான் சொல்ல போகுது. இந்த முறையிடும் போது கடைசியில 10 பேருக்கு வந்து நிக்கிறார். 10 பேர் ஆண்டவரே நீதிமானா இருந்தா அந்த உலகத்தை, அந்த ஊரை அழிச்சிருவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஊர்ல இருந்த பாவங்கள் பாத்தீங்கன்னா மிக கொடூரமான பாவங்களா இருந்துச்சு. அந்த ஊர்ல எப்படியான பாவங்கள் இருந்தது? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49 இருந்து 50 முடிய வசனங்களை பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பாவத்துல ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க அந்த 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 பட்டணத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நீர் விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரி ஆகிய சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவள் இடத்திலும் அவள் குமாரிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையானமுடைய ஆகிய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி தன் முகத்தை முன்பாக என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். Now, what kind of sin? What kind of sin? கர்வம், ஆகார திரட்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டபடி சாப்பிடுறது. கடவுளுக்கு முன்பாக பெருமையா நின்னுது. அது மாத்திரம் இல்லை, எளிமையானவர்களுக்கு ஏழைகளுக்கு இறங்காமல், தேவையா இருக்கிறது சந்திக்கிறது இல்ல, எளிமையானவர்களை கையை அவங்க பலப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரமா வசனம் 50 பாத்தீங்கன்னா அருவருப்பானதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லு. கடவுளுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை அவங்க செய்திருக்காங்க. யாரு? சோதம் குமாரா. பட் ஆபிரகாம் ஒரு நம்பிக்கையில ஆண்டவர்கிட்ட போறதை நம்மளால பார்க்கலாம். ஆண்டவரே அவங்களை அழிச்சிருவீங்க. ஏன் அவர் ஆண்டவர்கிட்ட போறாரு? ஏன்னா அவருடைய சொந்தக்காரர்கள் அங்க இருந்தாங்க. லோத்து, அவருடைய மனைவி, பிள்ளைங்க எல்லாமே இருந்தாங்க. அதனால அவரு முறையிடுறாரு. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க அபிரகாம் என்ன சொல்றாரு, என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா வந்துட்டு அவருடைய வேண்டுதல்ல, கடவுள்கிட்ட அவருடைய கேட்குதல்ல, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அங்க வராரு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய வேண்டுதல், அவர் வேண்டுகோள்ல பாத்தீங்கன்னா the goal of life for Christians, கிறிஸ்துவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்னவென்னா இப்படியான ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் மேல வச்சுக்கிறது. என்னுடைய தேவன் ஒரு அநீதியானவர் கிடையாது. என்னுடைய தேவனானவர் அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேண்டும். என்னுடைய தேவன் இப்படியான ஒரு தேவன் பா. அவர் அநீதியை செய்ய மாட்டார், அநியாயத்தை எனக்கு வாழ்க்கையில செய்ய மாட்டார். அவர் நீதியான தேவன் அப்படின்னு ஒரு மனப்பான்மைக்குள்ள அபிரகாம் ஒரு முடிவு, ஒரு கன்க்ளூஷனுக்கு அங்க வருது நம்மளால பார்க்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுதான் இப்படியான ஒரு நம்பிக்கையை நம்ம வாழ்றதுக்கான முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கணும். தொந்தரவுகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாமே வரும்போது இதெல்லாம் சிலதெல்லாம் நிக்காது என் வாழ்க்கையில, ஐயோ போதே, ஐயோ இதாவது அப்படின்னு சொல்லும் போது இப்படியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கணும். என்னுடைய ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் நியாயத்தை தான் செய்வார், அநியாயத்தை செய்ய மாட்டார் அப்படின்ற மனப்பான்மை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். சகோதர சகோதரிகள், காட்ஸ் ஜஸ்டிஸ்ல நம்பிக்கை இருக்கணும். Amen. So, இந்த ஜஸ்டிஸ், இந்த நியாயாதிபதி யோசித்து பாருங்க. இந்த சர்வலோக நியாயாதிபதி அவர் இந்த உலகத்தின் மேல் நியாயம் செய்யல, ரைட் ஆனது செய்யல அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே ட்ரபிள்குள்ள ஆயிடும். ஆனா அழகான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அபிரகாம் தனக்கு உள்ளவைகளை போயிட்டு ஆண்டவர் இடத்துல முறையிடுறாரு, சொல்றாரு, ஓபன் பண்ணி பேசுறாரு. அவருடைய டவுட்ஸ், அவருடைய ஃபியர், அவருடைய கேள்விகளை போட்டு ஆண்டவர்கிட்ட வைக்கிறாரு. ஆனா நான் நிறைய கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா இப்படியாக நிறைய ஓப்பனா டவுட்ஸ் ஆகட்டும், பயம் ஆகட்டும் வந்துட்டு வெளிப்படையா சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னா, கடவுள் வந்து அப்படியாக நம்மளுடைய மனப்பான்மை பார்த்தாலும் கூட, நோட்டமா இருந்தாலும் கூட, ஐயோ கடவுள் என்ன செய்ய போறாரோ அப்படின்ற பயம் இருந்தாலும் கூட அந்த பயங்களை நம்ம வெளிப்படுத்துவதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, கிறிஸ்டியல் கல்ச்சர் அப்படி நம்மளுக்கு என்ன இருந்தாலும் அந்த உள்ளுக்குற அந்த பயங்கோ, ஃபியர், டவுட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே வந்து ஒரு பேசாதபடிக்கான ஒரு கிறிஸ்துவ கலாச்சாரத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு, முக்கியமா when it comes to doubt about God, கடவுள் மேல் நமக்கு டவுட் வர விஷயங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வெளிப்படையா நம்ம பேசுறது மிக மிக குறைவு. இன்னைக்கு டீப் டவுன் நம்முடைய மன ஆழத்துல எப்படியான உணர்வுகள் இருக்கு கடவுள் மேலே, எப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படியான அந்த நம்பிக்கையில நம்ம வளர்ச்சி பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் பார்க்கறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னும் நம்ம வந்து இப்போ இந்த மர்டரு, இந்த பெரிய பெரிய குற்றங்கள்லாம் கண்டுபிடிக்கும் போது அந்த மனுஷன் வந்துட்டு உண்மை சொல்ல அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒரு 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 சயின்டிபிக்கலா ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த சிரம் என்ற ஒரு ட்ரக் அவன் மைண்ட்ல அவனுக்கு ஏத்துறாங்க பாடியில். ஏத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அதை ஏத்துட்டு கேள்விகள் கேட்குவாங்க. அவன் கேள்விகள் கேட்கும் போது அவன் மைண்ட்ல என்ன இருக்கோ உண்மை மாத்திரம் தான் பேச முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரக்கை ஏத்திட்டு அந்த உண்மைகளை வெளியே வர்றதுக்கான யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ட்ரக் ஏத்திட்டு சில கேள்விகள் கேட்கும் போது எப்படியான பதில்கள் வரும் கடவுளுக்கு முன்னாடி, கடவுளை பற்றி, நம்ம நடந்துகிற சுற்றுமுற்ற துன்பங்களை பத்தி, நான் படுகிற பாடுகளை பற்றி என்ன உண்மைகள் நம்ம கிட்ட அந்த வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யோசித்து பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிறைய விஷயங்கள் மனிதனால் வரக்கூடிய பாதிப்புகள், நம்மால் வரக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகளை நம்ம தேடி உள்ள போய் கண்டுபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அநேக விஷயங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சரியான ரீதியில பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமா வரும். Amen, brothers and sisters. கேள்வி வந்துட்டு ஏன் கடவுள் வந்து இந்த கெட்ட ஜனங்களை கெட்டது செய்ய வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அது கிடையாது. கேள்வி வந்துட்டு ஏன் நல்ல ஜனங்க கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல, அதான் கேள்விக்குறி. நம்ம வந்து இந்த மற்ற கிரிமினல்ஸ்களை போல நம்ம வந்துட்டு ஜனங்களா இருக்காம இருக்கலாம். பிரதர் அவங்க போல நம்ம இல்ல பிரதர், நம்ம ஏதோ கடவுள சேவிச்சுன்னு வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை நம்ம நோண்டி பார்க்கும் போது என்னெல்லாம் சில விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும். இந்த சஃபரிங் என்ற விஷயங்கள் நமக்கு சூழ்ந்து நம்மை சுற்றில நடந்து கொண்டு இருக்கிறது. சிலது எல்லாம் கொஞ்சம் தெளிவா தெரியணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்ம ஹானஸ்டா வெளிவரும் போது சகோதர சகோதரிகளே அநேக கேள்விக்குறி நம்ம வாழ்க்கையில் நடந்து அட்லீஸ்ட் சில விஷயங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமென். நம்ம இன்னைக்கு சில விஷயங்களை பார்த்தோம். Where is God when we suffer? கடவுள் எங்க நான் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன், கடவுள் எங்க இருக்காரு அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். ஒன்னும் பார்த்தோம், கடவுளுடைய அமைதி வந்துட்டு நினைச்சுக்க கூடாது, அவரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க கூடாது. பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியமா இருக்க வந்துட்டு இப்படியான தொந்தரவு பாடுகளை அனுபவிக்கும் போது நம்ம சரியான நோட்டத்துல இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம நிறைய துன்பங்கள், நிறைய சஃபரிங், நிறைய துன்பங்கள் நம்மளால வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னொன்னும் பார்த்தோம், நம்ம மற்ற தொந்தரவுகள் துன்பங்கள் இந்த உலகத்துல வந்துட்டு ஜனங்க மனிதர்கள் செய்தது, கடவுள் இல்லைன்னு கூட பார்த்தோம். இன்னொரு விஷயமும் பார்த்தோம், சில விஷயங்களை வந்துட்டு கடவுள் இதை ஆகட்டும் அப்படின்னு பெர்மிட் பண்றாரு, பட் அதெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டது இல்லைன்னு கூட நம்ம பார்த்தோம்.
கடைசியாக நான் பார்த்தது என்னவென்றால், இந்த சஃபரிங்கெல்லாம் நான் ஏதாவது எனக்குள்ள இருக்கிற சில எனக்கு சுற்றி நடக்கிற சஃபரிங்ல நான் காரணமா இருக்கிறேன்னா நேர்மையா வந்து அட்மிட் பண்றதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்காகவும் நம்ம பார்த்தோம். நம்ம அது மாத்திரம் இல்ல, நம்பிக்கையில் வளர்வது, இப்படியான சூழ்நிலையில் கடவுள் மேல் இருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ், நம்பிக்கையின் மேல் வளர்றதை பத்தி கூட பார்த்தோம். இட்ஸ் ஓகே டு எக்ஸ்பிரஸ் ஃபியர்ஸ். நம்முடைய பயத்தையும் நம்முடைய டவுட்டையும் நம்முடைய கேள்வியை எக்ஸ்பிரஸ் பண்றது பரவாயில்ல. brothers and sisters, so these are few things. இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்த்தோம். God bless you. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து திருவிருந்துக்கு போக போகிறோம். அதுக்காக ஒரு வசனங்களை நம்ம படித்த வசனத்தையே நம்ம படிக்க போகிறோம். ஏசாயா 53:3 நாம் படிக்க போகிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். So brothers and sisters, இந்த வசனங்களை பார்க்கும்போது Jesus a man is very familiar with suffering in Englishல சொல்லுங்க. அவருடைய பாடுகளை தவிர வேற எந்த பாடுக்கு இணையாவது. அவர் பட்ட பாடுகள், அவர் எல்லா ரீதியான பாடுகள், உடல் ரீதியான வலியும் அவர் அனுபவித்திருக்கிறார். மன ரீதியான துன்பங்களையும் அவர் தினந்தோறும் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் வந்து அனுபவித்தும் இருக்கிறார். இதெல்லாம் செய்தது அவர் வந்துட்டு நமக்காக. நாம் மாற வேண்டும், நாம ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அனுபவித்தார் brothers and sisters. அதனால இந்த திருவிருந்தை நம்ம எடுக்கும்போது are we still treating Jesus? நம்ம இயேசு இப்படியா நம்ம புறக்கணிக்கிறோமா? அவருக்கு மறுபடியும் துக்கம் கொண்டு வருங்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. வேற இன்றைக்கு எங்க இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம அப்பத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் இந்த ஜெபம் பண்ணலாம். இந்த நேரத்தில் கருணை கடலே இறைவா சுவாமி, இதோ இந்த காலை பொழுதை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற சஃபரிங், துன்பங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவரே எங்கள் கண்களை கொடுத்து பார்ப்பதற்காகவும், எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்களை பார்ப்பதற்காகவும், அந்த துன்பங்களை உம்மோடு ஒப்பிட்டு பார்த்து தெய்வீகமான முறையில் அதை பார்த்து ஆண்டவரே வார்த்தைகளின் நிமித்தம் அந்த துன்பங்களை எல்லாம் பார்த்து கற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்பதற்காக எங்களை சீசராக அழைத்தமைக்காக கொடான கூடி நன்றிகளை செலுத்துகிறோம். இதை இந்த வேலையை ஆசீர்வதிங்க. இந்த அப்பத்தை புசிக்கும் போது ராஜா நீங்க எங்க ஒவ்வொருவரையும் ஒப்புரவாக்கி கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த திராட்சரசனையும் பகிரும்போது கர்த்தாவே அது உம்முடைய ரத்தத்தை குறிக்கிறதுனால ஐயா நீர் கொடுத்த அந்த பங்கை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பங்குதாராக இருக்க எங்களையும் அழைத்தமைக்காக கூடான கூடி நன்றி. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையுமே தூக்கி ஆண்டவர் நம்முடைய பின்பற்றுவதற்காக எல்லா உதவிகளையும் திராணிகளையும் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காகவும் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உலகமெல்லாம் இருக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே நம்முடைய சகோதரர் ஜோசப்காக உண்மையிலேயே நம்ம எல்லாருமே நன்றி செலுத்த. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். நிச்சயமா தேவனுடைய வல்லமை மிக்க ஒரு ஊழியக்காரர். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்தாரு. நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, தேவன் உண்மையிலேயே இந்த கஷ்ட சூழ்நிலை அமைதியா இருக்கிறாரு அப்படின்னும் போது அதுக்கு கேள்வி ஏன் அமைதியா இருக்கிறாருனாக்கா, என்ன நானே சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தினால அமைதியா இருக்கிறார் அப்படின்றத செய்தியில இருந்து கத்துக்கிட்டேன்னா, அநேக சூழ்நிலையில பார்க்கும்போது என்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன நான் மாத்திக்கிறேனே தவிர, அவர் சொன்ன அந்த தெய்வீக அமைதி அப்படின்றது எனக்குள்ள இல்ல. நிறைய உதாரணங்கள் சொன்னாரு இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பவுல் சொன்னாரு, ஸ்தேவான் சொன்னாரு. எல்லாமே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாத்திக்கல. அவங்க தெய்வீக அமைதி இருந்ததுனாலதான் எல்லாத்தையும் அந்த அமைதியோட தான் எல்லாத்தையும் எதிர்கொண்டாங்க. ஆனா நிறைய நேரத்துல நம்ம மனுஷங்களா இருக்கிறோம், நமக்குள்ள அந்த அமைதி இல்லாதனால்தான் ரொம்ப டென்ஷன் ஆகி பிபி ஜாஸ்தியாகி கத்துறவங்க, கூச்சல் போடுறவங்க எல்லாம் இருக்கிறோம் இல்லையா? உண்மையிலே ரொம்ப பிராக்டிக்கலா சொன்னாரு. அப்ப தெய்வீக அமைதி எனக்குள்ள வேணும்னா அந்த தெய்வீகமான காரியங்கள் எனக்குள்ள இருக்கணும். தெய்வமான காரியங்கள் இருக்கணும்னா அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நான் அமைதியா இருக்க முடியும். ஏன்னா கிறிஸ்து பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தா எல்லா விஷயத்தையும் எதிர்கொண்டார் அப்படின்னு ரொம்ப அழகா செய்தியில சொன்னாரு. அதே போல நிறைய இயற்கையான விஷயங்கள் அவர் காமிச்சாரு. காற்று மாசுபடுவது, நிலங்கள் அழிந்து போகுவது, குடிநீர், இதெல்லாம் மனுஷனா ஏற்படுத்தின விஷயங்கள் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன்னா கடவுள் உண்டாக்கும் பொழுது எல்லாமே அழகா தான் படைச்சாரு வசனம் சொல்லுது. அதை மாற்றுறது மனுஷங்க தான். மேபி நமக்கும் அதுல பங்கு இருக்கலாம், இல்ல நம்மளும் நிறைய விஷயங்கள் இந்த மாற்றக்காக பண்ணிருக்கலாம். ஆனா அந்த வசனத்து மூலமா கடவுள் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நிச்சயமா இந்த லாக்டவுன் மூலமா நிறைய விஷயங்களை கடவுள் மாற்றாரு, ஒரு சுழற்சி ஏற்படுத்துறாரு அப்படின்றது தான் தோணுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால கடவுளுடைய படைத்த காரியங்களை நம்ம பாதிப்புக்குள்ளாக்காம இருந்தாலும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால எல்லாமே தேவன் படைத்தது, நம்மளையும் தான் தேவன் படைச்சாரு. நாமளும் மற்ற காரியங்களுக்காக நம்மள மாசுபடுத்தாம நம்ம பரிசுத்தமா இருந்தோம் அப்படின்னா, நம்ம தெய்வீகமாக இருந்தோம்னா, தெய்வீக அமைதியா இருந்தோம்னா, நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்னதான் நடந்தாலும் நாம அமைதியா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவெடுக்க முடியும், உறுதியான முடிவெடுக்க முடியும். உண்மையிலே நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஸ்பிரிச்சுவலாவும் இருந்தது, பிராக்டிக்கலாவும் நிறைய விஷயங்கள் நடந்தது. உண்மையிலேயே நிறைய ஹெல்ப்ஃபுல்லான மெசேஜ் இருந்தது. நான் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இல்லாம, அதாவது இயற்கைக்கு ஏற்ற செய்தியா நான் என்ன செய்ய முடியும், எப்படி இயற்கைக்கு எதிராக நான் செய்யாம இருக்க முடியும் அப்படின்றத கத்துக்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். மிக்க நன்றி. ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. அடுத்த வாரம் நமக்கு வழக்கமா ஆன்லைன் சர்வீஸ் தான் நடக்கும். அதே போல ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்மளுக்கு 7:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு. தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மாலை 7:30 மணிக்கு நமக்கு பயணிஸ் மீட்டிங் இருக்கு. நிச்சயமா லிங்க் அமைச்சிருப்பாங்க, தயவு செய்து பார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு, அதாவது நட்சத்திர நாயகர்கள் நாயகிகள் அவங்களுக்கான ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு. ஏன்னா
அவங்க வந்து கடவுளுக்குள்ள எவ்வளவு அற்புதமா நீங்க சீஷரா இருந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல நிறைய பேர் நீங்களா முன் வந்து அநேக காரியங்கள் உதவிகளை செய்திருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்க ஒவ்வொருத்தரோடைய அந்த தாராள இருதயத்தை நான் பாராட்டுறேன், நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எத்தனையோ சீஷர்கள் பாதிப்புக்குள்ள இருக்கிறாங்க, கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்காக நம்ம மறுபடியும் வந்து இந்த காணிக்கைகள் எடுக்கிறதா இருக்கிறோம். அதனால மறுபடியும் நீங்க உங்க அதே தாராள இருதயத்தோடு நம்ம காணிக்கை கொடுக்கும்படியா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அடுத்த வாரம் மறுபடியும் சிறப்பு காணிக்கை எடுக்க இருக்கிறோம். ஏன்னா கடவுள் சொல்ற மாதிரி, அதாவது பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கொடுப்பதை மிகுந்த சந்தோஷத்தை தரும் சொல்றது போல எல்லோரும் எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க கடவுளுக்காக, ரொம்ப நன்றி. மீண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்ம முழு இருதயத்தோடு நம்ம கொடுப்போம். தொடர்ந்து நம்ம மாத காணிக்கையை யாராவது இன்னும் செலுத்தாம இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த சபைக்கு உண்டான அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த அக்கௌண்ட்ல வந்து நீங்க தாராளமா உங்க மாத காணிக்கை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கேகேசி வழக்கம் போல நடந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து அதை உங்க பிள்ளைகளை கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. அடுத்த தலைமுறை அவங்க கையில தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மத்தியானம் 12 மணிக்கு நம்மளுக்கு அந்த ஜூம்ல பிரேயர் லிங்க் இருக்கு. நிறைய சகோதர சகோதரிகள் கலந்து கொள்றாங்க. நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னாக்கா அதில் கலந்து கொண்டு நீங்களும் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அறிவிப்புகள் நிச்சயமா இருக்கு. தயவு செய்து தொடர்ந்து இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்பொழுது கூட நம் ஜெபத்தோடு கூட நம்ம ஆராதனை முடிப்போம். கண்களை மூடி யாவரும் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரே, அற்புதமான நேரத்திற்காகவும் தேவரீர் நீர் ஆவியானோர் மூலமாய் சகோதரை வல்லமையா பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி சுவாமி. அது சத்திய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே எங்களுக்குள்ள நீங்க கொண்டு இருக்கிற தெய்வீக அமைதியை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செஞ்சிருக்கிறீங்க. வசனத்தின் மூலம் எங்களையே சோதித்து அறிந்து பார்க்க உதவி செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களை சுற்றி எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் கூட அதையெல்லாம் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த அமைதியின் மூலமா, அமைதலின் ஆவி மூலமா, உங்க சத்திய வார்த்தைகள் மூலமா நாங்கள் பதிலளிக்க உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி எவ்வளவு பாதிப்புகள், எவ்வளவு இயற்கையான மோசமான பேரழிவுகள் சுவாமி, எவ்வளவு ஊழல்கள் இன்னல்கள் நடந்தாலும் கூட தேவரீர் நாங்கள் உமது பிள்ளைகளாக இருந்து உமது படைப்புக்கு விரோதமாக, உமது சிருஷ்டிக்கு எதிராக எந்த காரியங்களும் செய்யாம ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுத்த காரியங்களை, எங்களுக்காக நீர் படைத்த காரியங்களை ஆண்டவரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆத்மீகமாக மட்டும் இல்லாமல் சுவாமி சமூக அக்கறையோடு நடந்து கொள்ள உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. எங்கள் கொடுத்த இந்த அற்புதமான செய்திக்காக நன்றி. இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நீங்க காத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உங்களது பரிசுத்தாவின் வல்லமையோடு நடத்தி கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். உங்களது கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஒவ்வொருத்தரையும் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபித்து அற்புதமான நாளை கொடுத்து, அற்புதமான செய்தியை கொடுத்து, எங்களையே சோதித்து அறியத்தக்கதாக வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனையும் இந்த ஜபங்களையும் ஆண்டவரே இந்த பாதத்தில் வைத்து எங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.